தமிழரசி, அதாவது ஒரு பக்கம் அரசு சொல்ல வேண்டிய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் செஞ்சதையும் செய்ய போகிறதையும் ஒரு கொள்கை விளக்கமாக கொடுக்கறது தான் ஆளுநர் உரையில் இருக்க போகிறது. அது போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால், பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் என்ன உரையில் இருக்குன்னு அனுப்பியிருக்கிறீங்க, அதை நாங்கள் செய்திகளாக போடுறோம். ஆனால் ஆளுநர் உரை வாசிக்கும் போது அதை கேட்குறதும் அதை செய்தியாக நாங்கள் மாற்றும்போது வரக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அது மிஸ் ஆகுது 3 ஆண்டுகளாக. இன்னொரு பக்கம் உங்கள் ஆட்சி மீதான சில விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இருக்கு, அதிலிருந்து திசை திருப்புவதற்காக ஆளுநர் மீதான இப்படியான விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு பொங்கலூர் மணிகண்டன். எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட நாயருடைய பொற்கால ஆட்சியில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆளுநர் உரை இன்று நடைபெற்றதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அது சம்பந்தமான விவாதத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஆளுநரை பற்றிய சில கருத்துக்கள் இங்கே பேசிய அரசியல் விமர்சகர்கள் இங்கே எடுத்து கூறினார்கள். நான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கு பின்பாக வருகின்றேன். திரு ஜென்ராம் அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் அரசியல் சாசன பிரிவு 163 என்று சொன்னார்கள். அரசியல் சாசன பிரிவு 63 படி ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் என்னவென்று சொன்னால், அமைச்சரவை முதலமைச்சர் கொடுக்கின்ற அந்த பட்டியலை சட்டமன்றத்தில் வாசிப்பதற்கான உரிமை மட்டுமே அவருக்கு உண்டு. அதில் உள்ள புள்ளி கமா கூட அவருக்கு மாற்றுவதற்கான ரைட்ஸ் கிடையாது. ஆளுநர் உரை என்பது ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கப்படுகின்ற உரை. ஆனால் அந்த நாளை சட்டமன்றத்தில் நடக்கின்ற நாளை ஒரு நாளாக நாங்கள் கருத மாட்டோம், அது கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். ஆளுநர் வாசிக்கின்ற அந்த நாளே நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. இது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கின்ற ஒரு நடப்பு. அந்த நிகழ்ச்சி தான் நடைபெற்றது. கடந்த ஆண்டு இவர் ஏற்கனவே பணி நிறைவு பெற்றுவிட்டார். ஒன்றிய அரசு இவர் பதவிக்காலம் நீடிக்கவும் இல்லை. ஆனாலும் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு, ஏன்னு எங்களுக்கு தெரியலை. ஆக இந்த சம்பிரதாய நடைமுறைப்படி அதிகாரப்பூர்வமா மத்திய அரசு இதுவரைக்கும் அவர் பதவி நீடிக்கிறார்னு எதுவும் நமக்கு கொடுக்கல. ஆனால் இது தரப்புல அரசுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதா? ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் தெரியல இது வரைக்கும். அரசு தரப்புல அரசு தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். இல்லை, கொடுக்கப்படலை. ஆளுநர் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் ஆடம்பரமாக சொகுசாக இருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு சில பணிகள், ஆளுநர் உரை வாசிப்பது, மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் கொடுக்கப்படுகின்ற தீர்மானத்தில் கையெழுத்திடுவது, பதவி பிரமாணம் செய்து வைப்பது, இது 3 தான் ஆளுநருக்கான பணிகள். அந்த 3ல் மக்களுக்கான பணியை அவர் எதுவுமே செய்துவிடவில்லை. அப்போ ஆளுநருக்கான சட்ட விதிகள் என்ன சொல்லி என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 51A 4 ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்ற வேண்டிய 11 கடமைகளை சொல்கிறாங்க. அதில் 1 தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இந்த விதிமீறலை நாங்கள் யாரும் செய்யவில்லை. ஆளுநர் அவர்களை வரவேற்கின்ற பொழுது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சென்று வரவேற்பு கொடுத்து தேசிய கீதம் பாடி உள்ளே அழைத்து வருகிறார்கள். உள்ளே அழைத்து வந்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும். ஆனால் அவர் வாசிக்க மறுத்துவிட்டு தேசிய கீதம் போட்ட பிறகுதான் நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறார். வரவேற்தான். ஆமா, தேசிய கீதம் பாடலையே, அதான இஷ்யூ. முன்னாடி அவரை வரவேற்கும் போது அந்த பாண்டு வாசித்து இசைத்தான கூட்டி வர்றோம் நாங்க. அப்படி பாடவே இல்லையே? இல்ல, பாடிதான் கூட்டி வந்தோம். பாடினாங்களா? முன்னாடி வரவேற்கின்ற போது பாடிதான் கூட்டி வரோம். அங்க இருந்து கூட்டி அழைத்து வந்தோம். பாடலங்கிறத இஷ்யூவே. அவர் எங்க பாடலாம்? சட்டமன்றத்துல பாடலன்னு தாங்க சொல்றாங்க. உள்ள ஆளுநர் வாசிப்பதற்கு முன்பாக பாடலன்னு சொல்றாங்க. தேசிய கீதம் பாடணும்னு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். அவர் என்ன வேண்டுகோள் வைக்கிறாரு? பாடல இன்னைக்கு ஏங்க சட்டம் அவர் வரும்போது அழைத்து வரும்போதே பாடிதானே அழைத்துட்டு வர்றோம். அதான் பாடினாரான்னு கேட்டேன், பாடினாங்களான்னு கேட்டேன். அதை தாங்க திரும்ப சொல்றேன். அங்க இருந்து சட்டமன்றத்துக்கு அழைத்து வரும்போது பாடிதான் அழைத்துட்டு வர்றோம். பாடினாங்களாங்கிறது எனக்கு வேணும், வேற ஒண்ணும் வேண்டியது இல்ல. பாடினாங்களா? அதாவது வெளியிலிருந்து பாடி உள்ளே அழைத்து வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தான் சார் உள்ள வர்றாங்க. வரணும், அதான் ரூல். சரி, அப்புறம் வேற என்ன क्वेश्चन? அப்படிதான் வர்றாங்க. அப்படிதான் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க சொல்லட்டும், சொல்றத கேளுங்க. அவரை தேசிய சொல்றது வேற, சொல்லுங்க. தேசிய கீதம் பாடி அவரை அங்கனுக்குள்ள இசைக்கப்பட்டு அவர் அழைத்து கூட்டிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ள. சட்டமன்றத்தில் கூட்டி முறையாக அவையில் மேலே ஏற்றி அவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம்.
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டு மரபுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிறைவு செய்கின்ற பொழுது நம்ம தேசிய கீதத்தை பாடக்கூடிய மரபு தமிழ்நாட்டுக்கான மரபு. அந்த முறைப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு ஆளுநர் தன் உரையை வாசிக்கணும். ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு, ஆளுநரை வாசிப்பதற்கு முன்பாகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு செய்கிறார். நாங்கள் யாரும் எங்கள் முதலமைச்சரிலிருந்து எங்கள் சட்டமன்ற தலைவர் முதற்கொண்டு யாரும் எதுவும் பேசவில்லை. அவராக நின்று அவராக பேசினா அவராக ஒருவரும் நின்று போயிட்டார். இது அவமதித்தது யார் என்று சொன்னால் ஆளுநர் அவர்கள்தான் நம்முடைய தேசிய கீதத்தை அவமதித்தார். ஒரு நிறைவு செய்து நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடும் வரை இருக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு செய்தது அவர்தான் தேசிய கீதத்தை அரசியல் செய்யறாருன்றீங்களா? அவர்தான் அரசியல் செய்யறாரு. அவருக்கு அதுல என்ன லாபம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? லாபம் இருக்குல்ல, எல்லாமே நான் சொல்றேன் இருக்குல்ல, நான் சொல்றேன். ஆக அவர் ஆளுநர் ரவி அவர்கள் இங்கே மட்டுமல்ல, அவர் எங்கு ஆளுநராக முதலில் இருந்தாரோ அங்கே எல்லாம் இதே பிரச்சனைகள் தான். குறிப்பாக நாகாலாந்தில் 1/8/2019 ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அன்றைக்கி நியமிக்கப்பட்டதிலிருந்து அந்த மாநிலத்தில் அரசியல் பதற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஆளுநர் அவர்களை நாகாலாந்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றிய பிறகு ஒரு ஆளுநர் மாற்றப்பட்டார் என்பதற்காக நாகாலாந்து மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். தெரியுமா? பட்டாசு வெடித்து கொண்டாடின ஒரு ஆளுநர் யார் என்று சொன்னால் நம்ம RN ரவி அவர்கள்தான். அடுத்ததாக சட்டப்பேரவையில் நம்மளுடைய அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாரு, தேசபக்திக்கு அவர் நான் ஒரு கருத்தை சொல்லி முடியும், தேசபக்தி பத்தி நான் சொல்ல வரேன். இப்போ ஆளுநர் அவர்கள், நான் முழுசா சொல்லி முடிச்சிடறேன். சட்டப்பேரவையில் ஆளுநருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது சட்டமன்றத்தினுடைய கடமை அல்ல. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை என்பது அமைச்சரவையில் கூடி எடுக்கப்பட்ட அந்த உரையை வாசிக்க வேண்டிய கடமை படைத்தவர் ஆளுநர். அதைத்தான் அவர் செய்திருக்கணும். அதை விட்டு நாங்கள் தேசிய கீதத்தை இப்போதான் பாடணும் அப்போதான் பாடணும் சொல்லக்கூடிய அவருடைய விருப்பத்தை திணிப்பதற்கு சட்டமன்றம் கிடையாது. ரெண்டாவது, இவர் திரிபுரா சட்டமன்றத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது 2018 வரைக்கும் அங்கே பாஜக 2018 பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தேசிய கீதத்தை சட்டமன்றத்தில் பாடணும்னு வலியுறுத்துறாங்க. நாகாலாந்துலையும் இவர் ஆளுநர் வந்த பிறகு தான் தேசிய கீதத்தை பாடணும்னு வலியுறுத்துறாங்க. அதே போல் இப்படி ஒவ்வொரு திரிபுரா சட்டமன்றத்திலையும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அங்கே தேசிய கீதத்தை பாடணும்னு வலியுறுத்துறாரு. ஏன் என்று சொன்னால் அந்த மாநிலத்தின் மொழியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆளுநர், இந்த பாஜக அரசு இந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இங்கெல்லாம் ஒரு மரபு இருக்குல்ல, இந்த மரபு அங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொல்றத அடிப்படையில பார்த்தா ஒவ்வொரு மாநிலம் அவங்க தாய்மொழியில ஏதாவது பாடிட்டு இருந்தாங்களா? அங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மரபுகள் உண்டு. ஒரு மாநிலத்தில் உள்ள மரபுகளை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கான மரபுப்படி தான் அந்த சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம மாநிலத்தில் இது நாள் வரையும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம் நிறைவு செய்யப்படும். அந்த மரபு தான் நாம் பின்பற்றோம். ஆனால் ஆளுநர் அவர்கள் இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், நம்மளுடைய மொழியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாஜக செய்கின்ற ஒரு சதி செயல் திட்டம். இல்ல, நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க. அது அந்த போராட்டம்ங்கிறது ஆளுநருக்கான அந்த அடையாளம், அவர் மீதான போராட்டமா? அது என்ன மாதிரியாக ஒன்றை பார்க்கணும்? அப்ப ஏன்னா பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாரு, நீங்களும் ஆளுநரும் சேர்ந்தே ஒரு திட்டம் தீட்டுகிறீர்கள் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? எதிர்கட்சிகள் அப்படி பாக்குறாங்களே, நீங்க தான் வேணும்னு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு தான் எதிர்கட்சி தலைவரே சொல்றாரு. என்னங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு. எங்களுடைய சாதனைகளை சொல்வதற்காகத்தான் ஆளுநர் கேட்கிறேன் மேடம். இல்லைங்க, எங்களுடைய சாதனையை சொல்வதற்காகத்தான் நாங்கள் ஆளுநர் உரையை கொண்டு வரோம். அதில் இவர் வாசிக்காம போறதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? இவர் உள்நோக்கம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதிமுக, பாஜக, ஆளுநர் கள்ள கூட்டணி உறவு இன்னைக்கு கூட்டணி கையெழுத்தாயிருச்சு. கள்ள கூட்டணி உறவு இன்னைக்கு கையெழுத்தாயிருச்சு. பாஜக, அதிமுக, ஆளுநர் ரவி 3 பேரும் சேர்ந்து கள்ள கூட்டணி உறவு கையெழுத்தாயிருச்சு. ஆமா, கள்ள கூட்டணி உறவு. ஏன்னா பாஜக, அதிமுக சிறுபான்மை ஓட்டு வாங்கணும். அதனால நேரடியாக நாங்கள் பாஜகவோட கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதனால மறைமுகமாக கள்ளத்தொடர்பு கூட்டணி தான் இந்த பாசிச பாஜக, RSS RN ரவி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க.
அதனால் விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடலன்னு இதற்கும் சொல்லி அதற்கும் என்ன அவர்கள் சம்பந்தம்னு தமிழரசி சொல்ல வரீங்க? இவங்க 3 பேருக்கு ஒரு உறவு இருக்கு, ஆமா அதனால அவங்க கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆமா, எங்களுடைய சாதனைகளை சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது, மாநில அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதுவும் கையெழுத்து போடல. ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஆளுநர் உரையில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கார். பொங்கலூர் குறுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 16 நிதிக்குழு வருகை தந்தபோது மாநிலக்கான நிதி பெயர்வை 50% தர வேண்டும் நான் கேட்டிருக்கோம். ஆனால் கொடுத்தாங்களா? ஒன்றிய அரசு கொடுக்கல. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள் பெரும் சேதத்தை விளைவித்த பெஞ்சமிழ் புயல் பேரிடர் ஏற்பட்ட சேதத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணம் நாங்கள் 2000 கொடுத்தோம். ஆனா ஒன்றிய அரசு எந்த நிதி கொடுத்தது? எதுவுமே தரல. ஆனா நிதி நாங்கள் கோரியிருந்தது 6675 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்திட வேண்டும் என்று ஆளுநர் கேட்டிருக்கிறோம். அதை வாசிக்கணுமேன்னு ஆளுநர் ஓடி போயிட்டாரு. அதே மாதிரி மிக்ஜாம் புயலுக்கு 37,906 கோடி ரூபாய் நிவாரணம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அதுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டார். இப்படி மாநில அரசுடைய உரிமைகளை எங்களுக்கு வேண்டும் என்று ஆளுநர் வைத்ததனால் ஆளுநர் அதை வாசிக்காமல் புறக்கணித்து ஓடிவிட்டார். சென்ற ஆண்டு ஓடியது போல இந்த ஆண்டும் ஓடிவிட்டார் ஆளுநர் அவர்கள். அப்புறம் தேசப்பற்று பற்றி சொன்னீங்க. தேசப்பற்று பற்றி சொன்னீங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து தேசப்பற்று நீங்கள் யாரும் கற்றுத்தரவே வேண்டாம். திராவிடர்கள், தமிழர்கள் நாங்கள் தேசப்பற்று நன்றாக உணர்ந்தவர்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பா நாங்க மக்கள் போராடிய போது ஜாதி மதம் அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாருல, மக்களுக்கு மத்திய அரசின் மேல உள்ள கோபத்தை திசை திருப்பதான் ஆளுநர் இப்படி செய்யறாருன்னா அது ஏன் ஆளுநர் வந்து ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை வந்து எப்படி திசை திருப்புற ஒன்றா பார்க்க முடியும்? ஆமாங்க, நாங்களுடைய சாதனைகளை அவர் எங்களுக்கு ஒன்றிய அரசு தராத நிதியை நாங்கள் கேட்கின்ற போது அவங்களுடைய கோபம் வந்து திரும்பும், மக்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆளுநர் சபையை விட்டு ஓடிவிட்டார். பேசும் பொங்கலூர் நீங்க குறுக்கிட்டீங்க சுருக்கமா. அதாவது இன்னைக்கு ஆளுநருடைய நடவடிக்கையை ஆதரிக்கிறது மூலமா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான ஒரு கூட்டணி வெளிப்படுது, அது ஆளுநர் மூலமா அப்படிங்கறத தான் அவங்களுடைய மொழியில அவங்க சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, உங்களுக்கு அப்ப லைன் கட் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு கொஸ்டினா திரும்ப அதை வைக்கிறேன். இல்ல, தமிழரசி அம்மா அவர்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்றது எனக்கு வருத்தம். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. இப்போ இது அரசியல் ரீதியான விஷயமா அல்ல. நீங்க பாஜக அதிமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்பினால் உடனே இன்னைக்கு சேரலாமுங்க. இதுக்கு யாரும் இடையில் உங்களுக்கு வேண்டாம் என்று விலக்கி வைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு பாதிக்கப்படும்ல. கூட்டணிக்கு ஏங்க கட்சி எல்லாம் அதிமுக அல்ல. கடந்த பிரதமர் மோடி வலிமையா இருக்கிற போதே அந்த கூட்டணி வேண்டாம் என்று வந்ததான் அதிமுக. ஆனா திமுக இப்படி பேசிக்கொண்டே சிறுபான்மை வாக்குகளை வாங்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை தவிர எந்த நோக்கமும் திமுக இல்லைங்க. சரி, அவங்க சொல்லட்டும். பாஜகவும் அதிமுகவும் ஏன் நேரடியாக கூட்டணி சேர மாட்டாங்கன்னா சிறுபான்மை வாக்கு அவர்கள் கிடைக்காது என்பதற்காக அவர்கள் நேரடியாக கூட்டணி சொல்லாம கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். அதனால நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த வார்த்தையை பொது வெளியில வைக்கிறத அவரும் விரும்பல, நாகரிகமா இல்ல அப்படின்றாரு. ஆனா உறவு வைத்திருக்கிறார்கள், மறைமுக உறவு வைத்திருக்கிறார்கள், கள்ள உறவு கூட சொல்லல, மறைமுகமா உறவு வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி, அதாவது இப்ப ஆளுநர் மூலமாக இவங்க 2 பேருக்கு இடையே ஒரு கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இது வெளிப்படையா வச்சாதான் மக்கள் வாக்களிப்பாங்க. ஆளுநர் மூலமா வச்சதுல என்ன பயன் இருக்கு, என்ன மாதிரி பயன் இருக்குன்னு பார்க்குறீங்க, அதை சொல்லுங்க. எங்களுடைய சாதனைகளை ஆளுநர் சட்டமன்றத்தில் சொல்லணும். அவர் வந்து வாசிக்கல. அப்ப வாசிக்காத போது எங்க சாதனையெல்லாம் மறக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சிருச்சு. இதனால ஏடிஎம்கே என்ன செய்யறாங்க, ஏடிஎம்கே அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆளுநர் மரபை மீறி நடந்திருக்கிறார் என்று அவர் கண்டிச்சிருக்கணும். ஆளுநர் மரபை மீறி நடந்திருக்காரு கண்டிச்சிருக்கணும்ல, ஏன் கண்டிக்கல? அப்ப கண்டிக்கவில்லை என்று சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? பாயிண்ட் சொல்லுங்க. மரபை மீறி ஆளுநர் போயிறார், வர்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம், ஆளுநர் உரை வாசிக்கணும், அதுக்கப்புறம் நிறைவாக நம்ம வந்து தேசிய கீதம் போடுவோம். இதில் என்ன தவறு நடந்தது, ஏன் வெளியே போனார்? இதை கண்டித்து ஏன் எடப்பாடி அவர்கள் வெளியே போனாங்க? அப்போ அவர் கண்டிக்கல.
மரபை மீறிய செயலை ஆளுநர் செய்திருக்கா என்று ஆளுநர் இவங்க எடப்பாடி கண்டிக்கல. அப்ப அவர் 2 கூட்டணி தானே, உறவு தானே இருக்கிறது. பேசுவோம்.